அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்களில் சட்டம் 25. சித்த வித்தியார்த்திகள் சித்த சமாஜம் வகையாக சேரும் சங்கங்களிலும் சித்த விதியை பற்றியுள்ள தத்துவ பிரசங்கங்களிலும் சேருகிறதல்லாமல் வேறு யாதொரு சங்கங்களிலோ மத பிரசங்கங்களிலோ சேரவோ போகவோ கூடாது. அப்படி மற்ற சங்கங்களிலோ மத பிரசங்கங்களிலோ சேருபவரையோ செல்பவரையோ சித்த வித்தியார்த்திகள் என்று கருதவோ ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துழைக்கவோ செய்கிறதில்லை, செய்வதும் இல்லை. ஏனென்றால் சித்த வித்தை நடவடிக்கை சட்டங்களுக்கும் உத்தேசத்திற்கும் கொள்கைக்கும் எதிராக இருக்கும் மற்றுள்ள சங்கங்களிலும் மத பிரசங்கங்களிலும் நடப்பவை. அதனால் அவ்வித இடங்களுக்கு சித்த வித்தியார்த்திகள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா மற்ற ஆன்மீகத்துக்கான கூட்டங்கள்லாம் நடக்கும். அது கீதையை பற்றின உபதேசமாகட்டும், ராமாயணம், மகாபாரதம் இது பற்றின ஒரு உபதேசங்களாகட்டும், இந்த மாதிரி பிரசங்கங்களுக்கு அவர் போகக்கூடாது. அது இஸ்லாமியோ கிறிஸ்டியனோ இல்லை ஹிந்து பிரசங்கங்களோ எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். காரணம் என்னென்னா, அங்கே சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாமே அவங்கவுங்க புத்திக்கும் யுக்திக்கும் தகுந்தபடியான அனுபவங்களை அவங்க விவரித்து சொல்கிறாங்க. அதுதான் உலகத்தினுடைய போக்கை இத்தனை கால வருஷமும் இருந்திருக்குது. அதே கருத்துக்களை கிட்டத்தட்ட 5000 வருஷமாக கேட்டுட்டோம். ஆனால் அதிலிருந்து ஒருத்தருக்கு தெளிவு பிறந்து அவங்க ஒருத்தர் சத்தியத்தை அடைஞ்சிட்டாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அந்த கருத்துக்கள் சரியான பாதையை காமிச்சு கொடுக்கல. அதனால தான் சாமி சித்தவேதம்னு ஒன்று அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் எழுத வேண்டியதாக வந்துச்சு. இந்த சித்தவேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தினுடைய புரிதலுக்கு நேர் விரோதமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் இன்னைக்கு அந்த 9வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் அவர் சொல்கிறது என்னென்னா, உலகம் என்பது உண்மை தத்துவத்திற்கு விபரீதமாய் உள்ளதாகையால் அது விபரீதமாய் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சத்தியத்துக்கு நேர் விரோதமான விஷயங்களை தான் இந்த உலகம் புரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போது அந்த பிரசங்கத்திலேயும் அங்கே அதுதான் நடக்க போகுது. அப்போ சத்தியத்தை நமக்கு அது சொல்லித்தர போகிறது கிடையாது. ஒருவேளை அது சொல்லி கொடுத்துருந்தா இவர் ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வழி காமிக்கிறதுக்கு இவர் ஒரு சித்த வேதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவர் அதைவே கையில் காமிச்சு இது சரியானதாக இருக்குது, இதை பிடிச்சுக்கோங்கன்னு அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துருப்பார். அப்படி எதுவுமே இங்கே இல்லாதனால தான் இவர் அதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாயிடுச்சு. இப்போ இவருடைய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பிரசங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு குழப்பம் உண்டாகும். பிரேமண்ணை அடிக்கடி இதை சொல்லுவார். நிறைய இடத்துக்கு போயிட்டு வர்றவங்கள கண்டித்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, அதுதான் ஜீரணமாகும். பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகாது, அஜீரணமாகி வாந்தி எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது உண்டு. அப்படி ஒரு சத்தியத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம தொடர்ந்து அதில் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். இதில் சாமி சொல்கிற அளவுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக அந்த உள்ளபடி எந்த புஸ்தகத்திலையும் சொன்னது கிடையாது. 5000 வருஷமா எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க, எத்தனையோ மதத்தை ஸ்தாபிச்சவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வேத நூட்கள்னு சொல்லக்கூடிய பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், ஜீவன் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை ஏன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக யாருமே கொடுக்கவே இல்லை? இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இந்த வார்த்தையெல்லாம் அவங்க சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டதா? அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கவே செய்யுதில்லை இந்த வார்த்தைகள்லாம். ஏன் இந்த வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணலை? எல்லாமே ஒரு எதையோ ஒன்று மறைச்சு வச்சே பேசியிருக்கிறாங்க. யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, அதுக்குன்னு ஒரு அந்த புத்தியும் அறிவு நுட்பமும் இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஃபில்ட்ரேஷன் வைக்கிறாங்க. தகுதிக்கு அனுசரித்து அந்த விஷயத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த யோகமாகட்டும் இந்த சத்தியமாகட்டும் அது நாளடைவில் காணாமல் போகிறதுக்கு காரணம். ஒரு குருநாதர் இருக்கிறாருன்னா அவர் அவர் கீழே இருக்கிற சீடர்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லா சோதனையும் கடந்து ஒருத்தர் எவன் வரானோ அவன் அது எத்தனை வருஷம் கூட ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், எத்தனை வருஷம் வேணாலும் ஊழியை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு இவன் சரியானவன்னு தீர்மானம் அவர் மனசுக்கு ஆகிற வரைக்கும் அந்த சத்தியத்தை சொல்லி தர மாட்டார். மற்ற சீடர்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதில் அவர் ஃபில்டர் பண்ணி எடுப்பார் ஒருத்தர், இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டுமே அதை தெரிவிப்பாங்க. அவர் அதே மாதிரி அவர் ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்சு அவர் இன்னொருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. ஒருவேளை அந்த தேர்ச்சி அடைகிறதுக்கான ஆட்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அந்த சத்தியம் நின்று போயிடுது. யாரோ ஒருத்தருக்குன்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனால் சாமி என்ன பண்ணார்னா, இது ஒவ்வொரு முறையும் இந்த ஃபில்ட்ரேஷன் வச்சு நீங்கள் சத்தியத்தை ஒழிச்சு வச்சிருந்து கடைசியில் அது காணாமலே போயிடுது. அதை
வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு அவதாரம் வர வேண்டியதா இருக்குது. இயேசு கிறிஸ்துவோ, நபிகள் நாயகமோ, சிவானந்த பரமஹம்சரோ, ராமானுஜரோ, ஆதிசங்கரரோ இப்படி யாரோ ஒருத்தர் வந்து அந்த சத்தியத்தை வெளியில கொண்டு வர்றதுக்குன்னு அது ஒரு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒவ்வொருத்தருங்கிற மாதிரி வந்து அதை ஞாபகப்படுத்திட்டே போக வேண்டியதா இருக்குது. அதனால சாமி என்ன பண்ணாருன்னா, இது எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்தா இது உலகத்துல இருந்து அழிஞ்சு போகாது. யாரோ ஒருத்தர்கிட்டயாவது இது அப்படியே பயணிச்சுட்டே இருக்கும். அவங்கவங்க பரம்பரையா அது அப்படியே பயணிச்சுட்டே போகுங்கிறதுக்காக தான் அவரு ஒரு நெல் விதை எடுத்து நான் தூவுன மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் தூவிட்டேன். எதெல்லாம் வந்து பதப்படுத்தப்பட்ட, அதாவது பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கும், அதெல்லாம் பிடிச்சு மேல வளர்ந்து வரட்டும். அது வளராததை பத்தி நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்னு சாமி சொல்லிட்டாரு. அதனால நான் எந்த ஃபில்ட்ரேஷனும் வைக்கல. அந்த தகுதி அவங்களுடைய அந்த ஆன்மீக பயணம் அது முடிவு பண்ணிக்கிட்டோம். மற்றவங்களுக்கு வந்து சொல்றதுனால நமக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அவங்களுக்கு தேவையில்லாததுனாலும் பரவாயில்ல. அவங்க அதை கேட்டுட்டு விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா அது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு சாமி வந்து நினைச்சாரு. அதனால தான் அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொன்னாரு. வள்ளலார் கூட வந்து அவருடைய அந்த திருமுறையில வந்து சொல்லுவார். திருவருட்பா உரைநடை பகுதியில வந்து அவருடைய பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், ஆதியிலே மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் மறைத்ததை இதுவரைக்கும் யாரும் வெளிக்கொண்டு வரல, அவன் பூட்டின பூட்டை இதுவரைக்கும் யாரும் திறக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இறுதி வரைக்கும் அவரும் அதை சொல்லலை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவரும் அதை வந்து சொல்லாம, அது மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு எது போதுமானது அப்படின்னு தீர்மானிச்சு அதை மட்டும் அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா சாமி மாதிரி ஈஸ்வரனுடைய தன்மை இப்படிதான் இருக்கு, இதை செஞ்சீங்கன்னா தான் மோட்சம், இப்படி இருந்தாதான் நீங்க வந்து உங்களுடைய வீடு பேர் அடைய முடியுங்கிறத அவ்வளோ கிளியரா வந்து சொல்லப்படலை. இது ஏன் இங்க சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, இங்க எல்லாமே சொல்லியாச்சு, இங்க எல்லாமே அப்பட்டமா வந்து வெளிப்படுத்தியாச்சு. இதை விட்டுட்டு இன்னொரு பிரசங்கத்துல போய் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அது சொல்ல போறது கிடையாது. அங்க நமக்கு அது தேவையில்லாத விஷயங்கிறது தான் சாமி சொல்றாரு. உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு, நீங்க செய்ய வேண்டியது உங்க ஜீவனை மட்டும் பார்த்துக்கிட்டு மேலும் கீழும் நடத்திட்டு உங்களை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கிற வேலையை தான். ஆனா அந்த பொதுமக்களுக்காக வேண்டி அவங்க பண்ற அந்த பிரசங்கங்கள்ல நீங்க போய் மத பிரசங்கங்கள்ல கலந்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க உங்க ஜீவனை வெளியில விட்டுட்டு அந்த தேவையில்லாத உங்களுக்கு அவசியமே இல்லாத விஷயங்களை நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சித்த வித்தியார்த்திகள், சித்த வித்தை பெற்றவர்கள் அவர் குறிப்பிடல, 30 சதவீதத்தையும் ஃபாலோ பண்றவங்க. ஏன்னா அந்த 30 சதவீதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இதா அவங்க சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, அவங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறைன்னு தீர்மானிச்சவங்க. அவங்க இந்த வாழ்க்கை முறைக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண தயாரானவங்க. அவங்க தியாகம் பண்றதுக்காக தயாரானவங்க. அப்படிப்பட்ட தியாகம் வந்து சாதாரணமா ஒரு அல்ப விஷயங்களுக்காக, ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்காக அவங்களுடைய ஜீவசக்தியை அவங்க விரயம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்றாரு. சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற சட்டமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் நீ கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சித்த விதி பெற்றவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் அவர் பண்ணவும் மாட்டாரு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்கன்னு ஒரு இது கொடுத்துருப்பாரு. என்ன சொல்றது, பரவாயில்ல இது மட்டும் நீங்க பண்ணா போதும், ரொம்ப கடினமாலாம் நீங்க வர வேண்டியது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்களுடைய அந்த மார்க்கத்துக்குள்ளார வந்து அவங்க தன்னை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்புக்கு அவங்களால அது வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவங்க வித்தை என்னன்னு கவனிக்கிறதுக்காகவும் அது நம்மளுக்கு உத்தேசமா இருக்கான்னு பாக்குறதுக்காகவும் தான் அதிகப்படியானவங்க வர்றாங்க. சித்த வித்தை பெற்று வர்றதுக்கான நிறைய பேர் அப்படிதான் வர்றாங்க. இது என்னது, இது இந்த வித்தைன்னு ஒன்று இருக்குது, இது நமக்கு ஒத்து வருமா, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் தான் வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை நிலைன்னு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்க கிட்ட போய் இப்படிலாம் இரு, இதுதான் உனக்கு மோட்சத்துக்கான உபாயம், நீ இப்படியெல்லாம் தியாகம் பண்ணினா கிடைச்சிரும் சொன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க, சரின்னு சொல்லி உள்ள விழுந்துருவாங்க. கரெக்டு தான் நீங்க சொல்றது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வந்துருவாங்க. ஆனா வர்றதுக்கு தயங்குறவங்க அப்படின்னா சில கால சூழ்நிலைகள்னால அவங்க மனசுல இருக்கும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி, ஆனா அவங்க உபஜீவனத்துக்கான அந்த விஷயங்கள் வந்து அதுக்கு விடாது. அப்படிப்பட்டவங்களும் என்ன பண்ணணும்னா, உபஜீவனத்துக்கான வேலை முடிஞ்சு வீட்டுல இருக்கும் போதும் ஓய்வு நாட்கள்லயும் அவங்க இந்த சட்டத்துக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கே தெரியும் நாம வந்து இதுக்காக தான் நம்ம அர்ப்பணிப்போடு இருக்கிறோங்கிறது அவங்களுக்கே அந்த விஷயம் தெரிய வரும். அதனால அப்படி அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்க இந்த மார்க்கத்தை அனுசரிச்சு எல்லா விஷயமும் இந்த மார்க்கத்தை பத்தின ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல சாமி வந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. அதுல வந்து சங்கங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாதி சங்கமாகட்டும், மத சங்கங்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு சங்கம் எதுலையுமே நீங்க போய் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மத பிரசங்கங்கள்ல சேரக்கூடாதுங்கிறாரு.
அப்படி சேர்றவங்கள சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சித்த வித்தை பெற்றவர்கள்லாம் இல்ல. அவங்க சித்த வித்தை பெற்றவர்களா மாறிருவாங்க. சித்த வித்தியார்த்திகள்னா அதுல போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பா வந்து சொல்றது உண்டு. அப்போ நாமளும் முடிந்த வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கான நமக்குன்னு ஒரு மார்க்கத்தை நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த மார்க்கம் காமிக்கிற வழியில நம்ம பயணிச்சா மட்டும்தான் அது வந்து அதுல என்ன இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வச்சுட்டு இருந்தோம்னா, இங்க 2யுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி சாமி சொல்றது இந்த ஒரு கொள்கையில இருக்கணும். அந்த ஒரு கொள்கையில இருந்து மாறி போறவங்கள சித்த வித்தியார்த்தின்னு சொல்லி நீங்க ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. அதுலயே அவரு இன்னொன்னையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. வெளியில இருக்கக்கூடிய மத பிரசங்கங்கள பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இதே சட்டத்துல நம்மளுடைய கொள்கைக்கு எதிரா இருக்குன்னு சொல்றாரு. அது அப்படி என்ன அது எதிரா இருக்குது? அவங்க சத்தியத்த இல்லாம அசத்தியத்த அறிவிக்கிறாங்களான்னா இல்ல. அவங்க சத்தியத்த விட்டுட்டு சத்தியம்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அத அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதனால அவங்க அறிவிக்கிறவங்களுக்கும், அத கேட்கிறவங்களுக்கும் அது ஜீவன் நஷ்டத்த உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அவங்களுடைய வழிநடத்துதல் எல்லாமே அது நம்மளுடைய ஜீவன நஷ்டப்பட செய்யக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. அது நம்மளுடைய கொள்கைங்கிறது ஆகாது. நம்மளுடைய கொள்கை ஒரு இடத்துல உட்கார்ந்து புருவ மத்தியத்த பார்த்து அவனவன மட்டுமே கவனிக்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. அந்த கொள்கைய அவங்க சொல்றது கிடையாது. அவங்க கோயிலுக்கு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு சொல்லுவாங்க, தொழுகிறதுக்கு சொல்லுவாங்க, அன்னதானம் போடுங்கன்னு சொல்லுவாங்க, கோயில்களுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மத பிரச்சாரங்கள்லாம் இருக்குது இல்லையா? இதுல எல்லாம் நம்ம கலந்துக்கவே கூடாது. நீங்க அத ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, இல்ல நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாரு, நான் கூட போனேன் அப்படின்ட்டு கூட போக்கூடாது அப்படிங்கிறத தான் சாமி வந்து சொல்றது. ஏன்னா, அது நமக்கு அவசியம் இல்லாதது. அத நம்ம 5000 வருஷமா அந்த பிரசங்கங்கள கேட்டாச்சு. அதனால ஒரு பிரயோஜனமும் இந்த உலகத்துக்கு உண்டானது கிடையாது. அப்போ நமக்கு உத்தேசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீவன காக்கக்கூடியது தான் நம்முடைய முக்கியமான வேலை. அதுக்கு தான் இந்த சட்டம் குடுத்துருக்காங்க. அதுக்கு தான் சித்த வேதம் எழுதியிருக்காங்க. அதுக்கு தான் நமக்கு சித்த விதைங்கிற பயிற்சி குடுத்துருக்காங்க. அந்த ஜீவன காக்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும் தான் நம்ம செய்யணுங்கிறது தான் சாமி சொல்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து 25வது சட்டத்துல அவர் வந்து எழுதினது. அதனால தான் நான் வந்து வேற எந்த ஒரு புஸ்தகத்தையும் கொண்டு வந்து யார்கிட்டயும் அத திணிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சித்தவேதம் மட்டுமே இதுல எடுக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படின்னா, அது சாமியினுடைய கொள்கையை மட்டுமே சொல்லக்கூடியதா இருக்கணும். நம்மளுக்கு தேவையான ஒரு பயணத்த மட்டுமே அது நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். வேற எதையாவது நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவங்க இதே மாரி வேற வேற விதமா நெறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம அதுல எல்லாம் மனச போட்டு குழப்பிக்கிட்டு, அங்க நம்மளுடைய பயணத்துக்கு தடை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான், மத்த புஸ்தகங்கள தவிர்த்துட்டு சித்தவேதத்த மட்டுமே பிடிக்க வேண்டிய ஒரு தீர்மானத்துக்குள்ள வர வேண்டியதா போச்சு. அதனால இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நெனச்ச விஷயம். அனைவருக்கும் நமஸ்காரம்.